பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்ம தேவனுடைய வார்த்தைக்குள் கடந்து சொல்லுவோம். இன்னைக்கு நாம் எடுத்துக்கொண்டதான தலைப்பு கிறிஸ்தவர்களுக்குரிய தேவ பலன். கிறிஸ்தவர்களுக்குரிய தேவ பலன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் நம் கூட இருந்து நம்மை நடத்துவாராக. ஆமென். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 29 வசனம் 11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். இந்த கர்த்தர் தமது ஜனத்திற்கு, தமது ஜனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதான் நான் எடுத்துருக்கேன், கிறிஸ்தவர்களுக்குரிய தேவ பலன் அப்படின்னு. கிறிஸ்தவர்களுக்குரிய, கிறிஸ்தவர்கள் என்ன? The term Christian appears 3 times in the New Testament. Acts 11:26, Acts 26:28, and 1 Peter 4:16. இந்த கிறிஸ்தவர் என்ற ஒரு சொல் புதிய ஏற்பாட்டில் 3 இடத்துல வருகிறதை குறித்து பார்க்க முடியும். இந்த 3 இடங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம் 28வது வசனம், மற்றும் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16 வசனம். இந்த சங்கீதத்தில் பார்க்கும்போது கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தர் தமது ஜனம் அப்படின்னு சொல்லி யாரை சொல்றாரு அப்படின்னா, கிறிஸ்தவர்களை குறித்து சொல்றார். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு புதிய பலன் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல கவனமாக பாருங்க. நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் அப்படின்னா என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதியாக நினைப்போம். இப்போ நம்ம ஏதோ ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே அந்த கேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் அப்படின்னு போடுவோம். கிறிஸ்டியன் என்பது ஒரு ஜாதி கிடையாது. சொல்லுவது இல்லையா? இனிமேல் யாரும் அந்த தவறு பண்ணக்கூடாது. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் டிசி வாங்கும்போது கூட ஜாதின்ற இடத்துல கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி, கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஃபில்அப் பண்ணாதீங்க. சொல்லுவது இல்லைங்களா? மதம் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் நீ கிறிஸ்தவன் போடாதீங்க. என்னடா பாஸ்ட் இப்படி சொல்றாரு? இது மதமும் கிடையாது, இது ஜாதியும் கிடையாது. இது ஒரு விதமான இனம். இந்த இனம் என்பதற்கு ஆங்கிலத்தில் ரேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு இடத்துல ஃபோக் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல நேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இனம் ஒரு வகை அப்படின்னு சொல்லுது அர்த்தமா தமிழ்ல. 3வது குறிக்கும் போது ஆண் பெண் பாகுபாடு இனம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு விஷயம். அப்போ இந்த கிறிஸ்துவுக்குரிய ஜனம், கிறிஸ்தவர்கள் என்பது என்னன்னா, ஆண்களும் பெண்களும் சேர்ந்த ஒரு இனம், ஒரு சந்ததியை உருவாக்கக்கூடியது, ஒரு உயிரிகளை உருவாக்கக்கூடிய, ஒரு சந்ததிகளை உருவாக்கக்கூடிய ஒரு இனம். அப்போ நம்ம எதனால அப்படி சொல்லப்பட்டிருக்க அப்படின்னா, நம்ம ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்தோம்னா ஒரு கிறிஸ்தவனை எழுப்பணும். ரட்சிக்கப்பட்டவன் இன்னொருத்தனை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். கணவன் ரட்சிப்புக்குள்ள வந்தால் மனைவியை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். மனைவி ரட்சிப்புக்குள்ள வந்தால் கணவனை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். கணவனும் மனைவியும் ரட்சிப்புக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா உங்க பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். ஒருவேளை பெற்றோர்கள் ரட்சிக்கப்படாமல் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த பிள்ளைகள், இந்த பேரண்ட்ஸ் பெற்றோர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். சொல்லணும். இதுதான் கிறிஸ்தவர்களுக்குரிய வேலை. இருக்கீங்களா? சொல்லுவது இல்லையா? இன்னைக்கு நம்ம இதை செய்ய மாட்டேங்கிறோம். கிறிஸ்தவன் என்ற அந்த போர்வையில்
நம்ம ஆரம்பித்த நிலையிலே இருக்கிறோம், ஆரம்பித்த இடத்திலே இருக்கிறோம், ஒரு பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், சும்மா ஒரு பொம்மையா இருக்கிறோம். வந்தானுக்கு வந்தான், போனானுக்கு போனான், எனக்கு என்ன விருந்தோ அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லுவாங்க. உலகத்தில் சில வார்த்தையை சொல்லுவாங்க. வந்தானுக்கு வந்தானு போனான்னு இருக்கியே, யாருக்கு என்ன விருந்தோன்னு இருக்கியே, ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கியே அப்படின்லாம் சொல்லுவாங்க. வீட்டில் சொல்லுவாங்க, நம்ம சின்ன பிள்ளையா இருக்க நம்ம சொல்லுவாங்கல்ல, அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க. கேட்டிருக்கீங்களா? உங்கள் வீட்டில் யாரும் சொல்லலையா? கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஊர் நாட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லா வீடுகளையும் சராசரியாக பேசியிருப்போம், அப்படிதானே? ஆமாம். அப்போ கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. கிறிஸ்தவர்கள், அந்த கிறிஸ்தவருக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். அதான் கிறிஸ்தவர்களுக்குரிய ஒரு தேவ பலன். அது என்னென்ன பலன், எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை குறித்து பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். ரோமர் 1:16. ரோமர் 1:16 வாசிங்க. உங்களிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் ஆறுதல் அடையும் படிக்கும் உங்களை காண வாஞ்சையா இருக்கிறபடியினாலே எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ரோமர் புஸ்தகம் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாயிருக்கிறது. ஆமென். கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் நமக்கு ரொம்ப முக்கியம். முதல் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா சுவிசேஷம். கிறிஸ்தவர்களுக்கு தேவன் உடைய ஒரு பலன் என்ன அப்படின்னா சுவிசேஷம். சுவிசேஷத்தை நாம் பெற வேண்டும். அந்த சுவிசேஷத்தினால் வெட்கங்கள் வரும், ஆனால் வெட்கப்படக்கூடாது. கண்டிப்பாக வெட்கம் வரும். சுவிசேஷத்தை கேட்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ வந்து ஒரு மனுஷன் ரசிக்க போகிறான் அப்படின்னா அவங்க குடும்பத்தில் எல்லாம் வெட்கப்படுத்துவாங்க, நிறைய துக்கப்படுத்துவாங்க, நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க, குடும்பத்தில் தள்ளியெல்லாம் வைப்பாங்க, ஒதுக்கியெல்லாம் வைப்பாங்க. ஆனால் நம்ம பயப்படக்கூடாது, வெட்கப்பட்டு போகக்கூடாது. என வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலன். ஆமாம், நீங்க சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது, சுவிசேஷத்தின்படி நடக்கும் பொழுது, சுவிசேஷத்தின் மேல் நீங்கள் வாஞ்சியாக இருக்கும் பொழுது அது உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும். உங்களுக்கு அந்த ரட்சிப்பை, ஒரு பூர்ண விடுதலையை கொடுக்கும். நீங்க எல்லாம் இன்னைக்கு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து ஒரு விடுதலை ஆகலை, எனக்கு இந்த பிரச்சனை சரியாகலை, இந்த போராட்டம் சரியாகலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சுவிசேஷத்தை அனுபவிக்கலை, கேட்கலை, பெற்றுக்கொள்ளலை, சரியாக அந்த சுவிசேஷத்தின்படி நீங்கள் வளரலை, அல்லது அதன்படி நீங்கள் என்ன பண்ணலை, அனுசரித்து போகலைன்னு சொல்லி அர்த்தமாக. நீங்கள் இந்த சுவிசேஷத்தை கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், அதன்படி நீங்கள் நடந்திருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்குள்ள அந்த பாவம் வராது. ஒரு விக்கிரக ஆராதனையோ, ஒரு குடியோ, ஒரு பொய்யோ, ஒரு புரட்டோ, ஒரு திருட்டோ எதுவுமே உங்களுக்கு தாக்காது. சுகவீனம் வரும், நோய்கள் வரும், வியாதிகள் வரும், அது வேற. ஆனால் சத்துருக்களால் வரக்கூடிய காரியம் உங்களை மேற்கொள்ளாது.
அப்படி வந்தாலும் அதிலிருந்து உடனே ரட்சிக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு போதுமான வாசலை திறப்பார். அப்போ சுவிசேஷம் என்ன? இன்னைக்கு நிறைய பேருக்கு சுவிசேஷமும் தெரியல. சுவிசேஷம் என்னன்னா, ஒரு பாஸ்ட் வார்த்தை கொடுத்தா சுவிசேஷம், போதகம் பண்ணா சுவிசேஷம். ஒரு சுவிசேஷம் சுவிசேஷம் கொடுத்தானா சுவிசேஷம், போதிச்சு நடத்தினா சுவிசேஷம் அப்படி இல்லை. சுவிசேஷம் என்ன அப்படின்னா, இயேசுவின் பிறப்பு, இயேசுவின் ஊழியம், இயேசுவின் பாடுகள், இயேசுவின் மரணம், இயேசுவின் அடக்கம், இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல், இயேசுவின் இரண்டாம் வருகை. இதை எந்த திருச்சபையில எந்த ஊழியக்காரன் பேசுகிறானோ, இதை குறித்து இயேசுவை குறித்து எங்கே அனுசரித்து போகிறானோ அங்கெல்லாம் சுவிசேஷம். வெறும் ஆட்டம் பாட்டம், இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அதில் என்ன ஆகி போச்சு? இன்னைக்கு எத்தனை காரியங்கள் நடக்குது, நம்ம செய்திகள் பார்க்கணும்ல, அது உண்மையோ பொய்யோ. சில பேர் என்னைய கூட சொன்னாங்க, என்ன பாஸ்டர் நீங்க அப்படியெல்லாம் ராக் பாடலாம்ல, இப்படியெல்லாம் வெஸ்டர்ன் போடலாம்ல, என்ன பாஸ்டர் நீங்க அந்த பழைய காலத்துல மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் இடக்கு பண்ணியிருக்கிறாங்க. என்ன பாஸ்டர் நீங்க வரும்போதெல்லாம் எப்போ பார்த்தாலும் வார்த்தைன்ற பேர்ல வச்சு செய்யறீங்க, அரைக்கிறீங்க, பிளேட் போடுறீங்க, எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் வராருன்னு சொல்றீங்க. என்னை ரொம்ப பேர் திட்டினாங்க. நான் மாறவே இல்லை. அப்போ நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் இதெல்லாம் மாயை. ஒரு நாள் இதுக்கு ஒரு அழிவு உண்டு, ஆனால் இதுக்கு அழிவு இல்லை. நான் நிற்பேன் அப்படின்னு அநேகிட்ட சொன்னது உண்டு. அப்படிதானே சொல்லிருக்கா இல்லையா? சொல்லியிருக்கேன். இதான் விஷயமே. அப்போ இன்னைக்கு யாரெல்லாம் இந்த இயேசுவினுடைய பிறப்பு, ஊழியம், பாடுகள், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இரண்டாம் வருகை, இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் அதை அனுசரித்து நடக்கிறீங்க, அது ரொம்ப முக்கியம். சும்மா ஒரு வசனத்தை படித்தோம், சும்மா ஒரு ஜெபம் பண்ணோம், அப்படியே தூங்கணும், அப்படியே போனோம், சர்ச்சைக்கு போனோம், பாட்டு படித்தோம், ஆராதனை பண்ண வந்தோம், இல்லை. இந்த சுவிசேஷம் நாளுக்கு நாள் உங்களை பலப்படுத்திக்கிட்டே இருக்கும். இதை அறியும் பொழுதுதான், இதை கேட்கும் பொழுதுதான், இதை பேசும் பொழுதுதான். வீட்டுக்குள்ள உங்களுடைய புருஷன் சரியில்லையா, புருஷன்கிட்ட போய் இந்த சுவிசேஷம் சொல்லணும். இயேசு கிறிஸ்து உனக்காக பிறந்தார், உனக்காக பாடுகள் பட்டார், உனக்காக அடிப்பட்டார், உனக்காக 3 ஆணினால வச்சு அரைஞ்சாங்க, ரத்தம் சிந்தினார். அதை அவங்களுக்குள்ள சொல்லணும். சொல்லும் பொழுதுதான் அவங்களுக்குள்ள ஒரு நேரம் வரும் பொழுது, அவங்களுக்குள்ள ஒரு மரண பயம் வரும் பொழுது, அப்போ விடுதலையாக முடியும், ரட்சிக்க முடியும். இன்னைக்கு நிறைய பெண்கள் இதை சொல்லாம இந்த ரட்சிப்பின் வார்த்தையை, அதாவது இந்த சுவிசேஷத்தை போய் உங்க குடும்பத்தில் சொல்லாம தான் அவங்க வீட்டில் ரட்சிப்பில்லாம இருக்கு. கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும், பிள்ளைகள் பெற்றோருக்கும், ஒரு விசுவாசி, ஒரு கிறிஸ்தவன் போய் பக்கத்தில் இருக்கிற புறஜாதிகளுக்கு போய் சொல்லணும். உடனே பைபிள்லாம் தூக்கிட்டு போய்கிட்டு நின்றுக்கிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு அப்படிலாம் பேச வேண்டாம். நடைமுறை பேச்சோடு பேச்சா நீங்கள் பேசலாம். பேசிக்கொண்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, பிரச்சனையாக இருக்கிறேன், எங்களுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லுங்க, இயேசு உங்களுக்காக மரித்து உயிர்த்திருக்கிறார், உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் பிரதர், உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் சிஸ்டர், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அதான் அவங்களுக்குள்ள நீங்க சொன்ன உடனே கிடைச்சது. அது அவங்க வீட்டுக்குள்ள போய் யோசிப்பாங்க, இந்த பிரதர் இப்படி சொன்னாரே, இந்த சிஸ்டர் இப்படி சொன்னாலே, அதுக்கு என்ன அர்த்தம்? அதை ஓடிக்கிட்டே இருக்கும், மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். 1 நாள், 2 நாள், 3 நாள், 3ஆம் நாள் வந்து நிற்பாங்க. எங்களுக்காக ஒரு சர்ச்சில் சொல்லி ஒரு பாஸ்டர் சொல்லி ஜெபிக்கிறீங்களா? இன்னொரு ஒரு நாள், 2 நாள், 3 நாள் சொல்லுவாங்க, நானும் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்கள் சர்ச்சுக்கு வரேன். அந்த வழிகளை உண்டாக்கணும்.
இருக்கீங்களா? இதுதான் தேவ பலன். தேவ பலன் அப்படின்பது உங்களுடைய என்ன இருக்கு? உங்களுடைய ரட்சிப்புக்குள்ளாக இருக்கு. பிலிப்பியர் 1:3. பிலிப்பியர் 1:3. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு நல்ல கவனம் பாருங்க. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள். என்னைக்கு முதல் சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்படும்? என்னைக்கு நீங்க சொல்வீங்கல்ல, என்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க பிரதர், என்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, என் நண்பன் மூலமா, என் உறவினர் மூலமா, அல்லது ஆஸ்பத்திரியில் நான் படுத்திருந்த பொழுது ஒரு சிஸ்டர் வந்தாங்க, அல்லது ஒரு பிரதர் வந்தாங்க, அல்லது ஒரு பாஸ்டர் வந்தாங்க, ஒரு மிஷனரி வந்தாங்க, ஒரு இவாஞ்சலிஸ்ட் வந்தாங்க. அவங்க ஒரு சின்ன ஒரு பேப்பரை கொடுத்துட்டு போனாங்க, ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அது மூலமா எனக்குள்ள அப்படியே பைபிள் படிக்க ஆசை வந்துச்சு. பைபிள் வாங்கினேன். எனக்கு ஓசியில் ஒருத்தர் புதிய ஏற்பாடு கொடுத்தாரு, அதை படித்தேன் சொல்லுவீங்களே. அப்போ என்னைக்கு உங்களுக்கு இந்த இயேசுவினுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் என்னைக்கு உங்களுக்கு சொன்னாங்களோ அன்னையிலிருந்து நீங்க யார் அப்படின்னா அந்த கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்துக்கு நீங்க உடன்பட்டவர்கள். அப்ப உடன்பட்டவர்களா இருக்கிற நீங்க உலகத்தானை போல பாவம் செய்யக்கூடாது, உலகத்தானை போல அவிசுவாசமா பேசக்கூடாது, உலகத்தானை போல பயப்படக்கூடாது, உலகத்தானை போல ஓடி ஒளியக்கூடாது, உலகத்தானை போல விக்கிரகாராதனை செய்யக்கூடாது, உலகத்தானை போல செத்தவனை, மறைச்சு போனவனை, அடக்கம் பண்ணப்பட்டவனை கல்லறையில போய் தேடக்கூடாது. சொல்றது இல்லையா? கல்லறைகள்ல போய் தேடக்கூடாது. ஏன்னா சுவிசேஷத்துக்கு உடன்பட்டவர்கள், சுவிசேஷம் என்ன சொல்றதோ அதன்படிதான் நீங்க நடக்கணும். இதுதான் தேவ பலன். இது கிறிஸ்தவர்களுக்குரிய தேவ பலன். இந்த பலன் யாருக்குமே கிடைக்காது. இந்த பலன் என்ன ஆகும் அப்படின்னா, மறித்து மறுபடி நமக்கான ஒரு வாழ்க்கை இருக்கு. அதான் கிறிஸ்தவர்களுக்குரிய பலன். நம்ம மறிச்சு போயிட்டோம் அப்படின்னா மறுபடி நமக்கான ஒரு உலகம் இருக்கு. அந்த உலகத்தில் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அலங்காரமான ஒரு நகரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆசீர்வாதமான ஒரு நகரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 12 வாசல்கள். அங்கே லைட்டு மின்சாரங்கள் இருக்காது. அங்கே கரண்ட் பில் கட்டணுமே அப்படின்ற ஒரு பயம் இருக்காது. ஏன்னா அங்கே வெளிச்சமா தேவ ஆட்டுக்குட்டியான இயேசு இருப்பார். நீங்க நடக்கிற இடத்துல எல்லாம் 12 விதமான கற்கள். 12 விதமான கற்கள் அப்படின்னா என்னென்ன கற்கள்? கோமேதகம், கற்பகம், வைரம், வைடூரியம், இவெல்லாம் ஒரு 12 விதமான கற்கள். அதில் தான் உங்களுடைய ஃப்ளோர் இருக்கும், உங்களுடைய வால் இருக்கும், சுவர் இருக்கும். அங்கே கூடாரம் இருக்காது. அங்கே கூடாரம் எப்படி இருக்கும்? இயேசு அவருடைய கிருபை இருக்கும், அவருடைய மகிமை இருக்கும். அங்கே ஒரு பெரிய சிங்காசனம் இருக்கும். அந்த சிங்காசனம் தான் கிருபையினுடைய சிங்காசனம். என் தேவன் அங்கே வீட்டிருப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருப்பார். நியாயாதிபதியாக, ஆளுகை செய்கிறவராக, ஆறுதல் நாயகனாக, அபிஷேகிக்கப்பட்டவர் அங்கே பெரியவராக நம்ம நடத்துவார். இருக்கீங்களா? ஆகவே என் கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த சுவிசேஷத்தை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவர்களாக இருக்கிறதுனாலே நமக்கு என்ன பேர் கொடுக்கப்பட்டிருக்குன்னா கிறிஸ்தவர்கள். அப்போ நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னா, இந்த உலகத்தானுடைய பலன் கிடைக்காது, தேவ பலன் நமக்கு கிடைக்கும்.
இந்த தேவ பலன் எதற்காக அப்படின்னா விசுவாசிக்க வல்லமை கொடுக்கக்கூடியது. எது என்னால முடியாதுன்னு நீங்க சொல்றீங்களோ அது முடிய வைக்கிறதுக்கு தேவ பலன் உதவும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னால் வாழ முடியலங்க, தற்கொலை பண்ணிக்கலாம். நம்ம கேள்விப்படுறோம்ல, எத்தனை பேர் இந்த ஆன்லைன்ல பலவிதமான கேம் விளையாண்டு அதில் நஷ்டம் ஏற்பட்டு பல லட்சங்கள் பல கோடிகள் இழந்து கடன்காரர்களாகி பிள்ளைகளுக்கு பாயசம் வாங்கி கொடுத்து, அதனால ஒரு டாக்டர் அவர் என்ன பண்ணிட்டார், பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு மயக்க ஊசிகள் போட்டு பிள்ளைகளை செயலக்க வச்சு பிள்ளைகளை சாகடித்து அவர் மனைவியை சாகடித்து அவர் பறந்து வேற ஒரு தேசத்துக்கு போய் அங்கே ரூம் எடுத்து அங்கே அவர் மறைச்சு போனார். கதையெல்லாம் பார்த்தோம்ல. இது மனுஷனுடைய பலன், அதான் மனுஷனுடைய பலவீனம். மனுஷனுடைய பலனும் மனுஷனுடைய பலவீனமும் அதுதான் அந்த உலகத்தில். ஆனால் தேவனுடைய பலன் எங்கே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கழுகு கதையை அடிக்கடி நான் சொல்லிடுறேன். கழுகு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்த பிறகு அது என்ன ஆகும், வயது மூப்படையும். வயது மூப்படையும் பொழுது உடனே அது மலை மேலே ஏறி போய் ஒரு பெரிய மலையினுடைய மேலே போய் நின்று ஒரு குண்டின் மேலே போய் நின்னோம். அதுக்கு முன்னாடி போய் அழகை போய் என்ன பண்ணி கொத்தி கொத்தி அதை உடைச்சிடும். மேலே இருக்கிற முடியெல்லாம் தானாக உதிர்ந்து போயிடும். ரொம்ப வயசாயிடும், முதிர் வயதாயிடும், சோர்ந்து போயிடும், அதெல்லாம் பறக்க முடியாது. அது குறிப்பிட்ட காலத்தில் அங்கே போய் இதெல்லாம் செஞ்சு அங்கே காத்திருக்கும். அதுக்கு புதிய அழகு முளைக்கும், புதிய முடி முளைக்கும், புதிய இறகுகள் முளைக்கும். இப்போ அங்கேருந்து புதுசாக திரும்ப எப்படி பறந்து வரும் சொல்லுங்க பாருங்க. திரும்ப வாழக்கூடிய அதான் கழுகுக்கு ஒப்பான பலன் எனக்கு தாங்க ஆண்டவரே நம்ம கேட்போம். அடிக்கடி நம்ம ஜெபம் பண்ணும்போது நிறைய பேர் கழுகுக்கு ஒப்பான பலன் இதுதான். அந்த கழுகுகளை போல சட்டைகளை அடித்து மேலே பறக்க. இந்த கழுகுக்கு எதிரி யார் அப்படின்னா வேற எந்த பறவையும் கிடையாது, ஒரு சாதாரண காக்கா தான். ஆனால் இந்த கழுகு பறக்க 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 இந்த காக்கா வருடிட்டே போகும், கொத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு உயரம் போன உடனே இந்த காக்காவால் என்ன பண்ண முடியாது, பறக்க முடியாது. அது அளவுக்கு தான் பறக்கணும். அது என்ன சோர்ந்து போய் கீழே வந்துடும். ஆனால் அது காகம் விழுந்து போயிடும். ஆனால் அந்த கழுகு என்ன செய்யும், மேலே பறந்து சட்டையை எடுத்து போயிடும். அதான் தேவ பலன். எதிரியானவன் உங்களை மேற்கொள்ள உங்களுக்கு முன்னாடி வரலாம், உங்களுக்கு பின்னாடி உங்கள் வலது புறம் வரலாம், உங்கள் இடது புறம் வரலாம், உங்களை சுத்தி வரலாம், எழும்பி வரலாம். தேவ பலன் உங்களை உயர்த்தி கொண்டு போகும். சொல்லும்போது இந்த தேவ பலன் உங்களை உயர்த்தி கொண்டு போகும்போது இந்த சத்ருவினுடைய பலன் ஒடுங்கி போயிடும், விழுந்து போயிடும். அதால என்ன பண்ண முடியாது, நம்மளை ஜெயம் கொள்ள முடியாது. நீங்க அநேக ரட்சிக்கப்பட்ட நீங்கள், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற நீங்கள், இந்த உலக பலன் தான் பெருசுன்னு சொல்லிட்டு அந்த பலத்துக்குள்ள நீங்க வாழ்ந்துக்கிட்டு நீங்க போயிட்டீங்க. நான் உழைக்கிறேன்னு, எனக்கு கை தொழில் இருக்குல்ல, எனக்கு சம்பாத்தியம் இருக்குல்ல, தாய் தகப்பன் வச்சிருக்கிற சொத்து இருக்குல்ல, சுகம் இருக்குல்ல, நகை இருக்குல்ல, நட்டு இருக்குல்ல, வீடு இருக்குல்ல, இடம் இருக்குல்ல, அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கீங்களுடைய இதெல்லாம் இந்த உலகத்தினுடைய பலன். இது உலகத்திலே முடிஞ்சு போயிடும். இது உங்களோடு வராது. அதான் யோகு சொல்ல போது சொன்னான், நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் திரும்பி போவேன், என்னோடு ஒன்றும் வருவதில்லை அப்படின்னா. அப்போ இது எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய பலன் கிடையாது. உங்களுக்கு ஒரு சப்போர்ட், அவ்வளவுதான். நீங்க பண்ற வேலை, பணம், சொத்து, சோகம் எல்லாமே ஒரு சப்போர்ட் தான். நீங்க வாழ்றதுக்கு ஒரு சப்போர்ட் தான். இது முழு பலன் கிடையாது. முழு பலன் எது அப்படின்னா, நீங்க சுவிசேஷத்தை கேட்டு அதன்படி நடந்து
அதற்குள்ள நீங்க வளரும் பொழுது அங்க கிடைக்கக்கூடிய அந்த தேவ பலன் அதுதான் உங்களை பூர்ணப்படுத்தும். பூர்ண ஒரு மனுஷனா, பூர்ண ஒரு புருஷனா, பூர்ண ஒரு ஸ்திரீயா, பூர்ண ஒரு மனைவியா, பூர்ண ஒரு பிள்ளையாக மாற்றும். ரொம்ப அசால்ட்டா இருக்கா? நீங்களாம் பூர்ணரா அப்படின்னா பூர்ணா கிடையாது. நீ பூர்ணமாகல. திரும்பி நீங்க ரட்சிப்பு கூட வரணும். ரட்சிப்பு திரும்ப கிடைக்கும், ஞானஸ்தானம் திரும்ப கிடைக்காது. ஞானஸ்தானம் ஒரே ஒரு ஞானஸ்தானம் தான், ஒரே ஒரு அபிஷேகம் தான், ஒரே ஒரு பரிசுத்த ஆவி தான், ஒரே ஒரு தேவன் தான், ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து தான். இந்த சர்ச்சில்னா வேற சர்ச்சு கிடைக்கும், இந்த போதகன் கிடையாதுன்னா வேற போதகன் கிடைக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே இயேசு. எங்க போனாலும் அந்த இயேசு கிட்ட தான் நீங்க வந்திருக்கணும். நீங்க குளத்துக்கிட்ட கோச்சிட்டு போனீங்க அப்படின்னா குடிக்காமல் உங்கள் சரீரம் தான் நாரி போகும். அதனால குளத்துக்கிட்ட கோவிக்க கூடாது. குளத்துக்கிட்ட நீங்க என்ன பண்ணணும்? அனுசரிச்சு தான் போகணும். சொல்லுவது இல்லையா? ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பலனுக்குள்ள வாங்க. தேவ பலன் உங்களை வழி நடத்தும். எப்படி நடத்தும்? சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால். ஆமென். இந்த பிலிப்பியர் 1:3 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அப்படிதான் உங்களுக்கு பூர்ணமாகும். எடுத்து வாசிங்க. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி. நல்ல கவனம் பாருங்க. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்கு உள்ளவர்களானவதால் உங்களை என் இருதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறபடினா உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. ரொம்ப அருமையான வார்த்தைகள். இந்த சுவிசேஷம் உங்களுக்குள் வரும் பொழுது அந்த சுவிசேஷம் என்ன பண்ணப்பட்டிருக்குது? உங்களுக்காக ரட்சிப்புகள் நடத்த பரிசுத்தவான்களை எழுப்பியிருக்கு. பரிசுத்தவான்களுடைய ஜெபம் உங்களை தாங்குது. நீங்க நினைக்கலாம், எவ்வளவு பாவம் பண்றேன், எவ்வளவு சாபம் பண்றேன், எவ்வளவு தவறு பண்றேன், எவ்வளோ சொந்தக்காரனா, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறேன், எத்தனையோ காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனால் நான் கேட்கறதுலாம் கிடைக்குது, நான் சொல்றதெல்லாம் நடக்குது, எப்படியாவது ஒரு பொருளை வாங்கணும் வாங்கிடுறேன், ஏதோ ஒரு வீட்டை கட்டணும்னா கட்டிடுறேன், இடத்த வாங்கிடுறேன், அடுத்த நாள் முடியாது, என்னால் முடியுது. நீங்க சொல்லலாம், இது என்னுடைய பலன், இது என்னுடைய சுயமான பலன், இது என்னுடைய கையின் பிரயாசம், என்னுடைய கைத்தொழில் அப்படிங்க சொல்லலாம். அது கிடையாது. உங்களுக்காக ஒரு பரிசுத்தவான், ஒரு அப்போஸ்தலன், ஒரு தாய், ஒரு தகப்பன், பெத்த தாய் உங்களுக்காக கதறுகிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக கதறுகிறார். ஒரு ஆட்டுக்காக ஒரு மேய்ப்பன் கதறுகிறார். இதோ ஒரு பரிசுத்தம் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். இருக்கீங்களா? அதான் விஷயமே. உடனே நீங்க நினைக்க கூடாது, ஆமா நான் கடந்த நாள்ல ஜீசஸ் கால்ஸ் ஒரு லெட்டர் போட்டேன், ஆசீர்வாத டிவிக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொன்னேன்,
4 மாவடியில் இருக்கக்கூடிய அண்ணனுக்கு மோகன் சி லாசரஸ் அண்ணனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிவிட்டேன். ஒருவேளை அவங்க தான் ஜெபம் பண்ணுவாங்களோ? என் பெத்த தாய் ஜெபம் பண்ண மாட்டானா? உன்னை பெத்த தகப்பன் ஜெபம் பண்ண மாட்டானா? உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த ஒரு ஊழியக்காரன் ஜெபிக்க மாட்டானா? உன்னை வழிநடத்துகிற ஒரு மேய்ப்பன் ஜெபம் பண்ண மாட்டானா? நீ போகிற சபையில் இருக்கக்கூடிய உனக்கு சுவிசேஷம் சொல்கிற போதகம் செய்கிற ஆலோசனை சொல்கிற போதகம் ஜெபிக்க மாட்டானா? சொல்லுங்க பார்க்கலாம். உன் நண்பன் உனக்காக ஜெபிக்க மாட்டானா? ஜெபனா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பாக, நிச்சயமாக அந்த ஜெபம் அந்த சுவிசேஷத்தினாலே அது முதல் முறையாக நீங்கள் பெற்ற, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரமானவர்களும் அப்படின்னா இடரல் அற்றவருமாக இருக்க வேண்டுதல் செய்கிறேன்னு சொல்லி அப்போ பவுல் சொன்னது போல இங்கே முதல் முறையாக நீங்கள் பெற்ற அந்த சுவிசேஷத்திற்கான அந்த உடன்பட்டவர்களாக இருக்கிற அப்படின்னாலே அது இன்னைக்கு உங்களுக்கு தேவ பலனாக்கு. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வாழ்றீங்க. உங்கள் தேவைகளை சந்திக்கப்படுது. நீங்கள் ஒன்று செய்யணும்னா செய்ய முடியுது, வாங்கணும்னா வாங்க முடியுது, நடத்தணும்னா நடத்த முடியுது, ஒரு காரியத்தை வாய்க்க பண்ண முடியுது. அன்னைக்கு கேட்ட ஒரு சுவிசேஷம், என்னைக்கோ கேட்ட சுவிசேஷம், அந்த சுவிசேஷத்தினாலே யாரோ உங்களுக்கு பண்ணுகிற விண்ணப்பம் கிறிஸ்துவனுடைய பொருட்டு இருக்க சொல்ல புரிதலையா? நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காக எப்போதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய. ஆமென். இயேசு கிறிஸ்து என்னைக்கு வரப்போறாரோ அதை சொன்னல, இயேசு கிறிஸ்துடைய வேத சுவிசேஷம் பிறப்பு அப்படின்னா பிறப்பு, அதுக்கடுத்து ஊழியம், பாடுகள், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், 2ஆம் வருகை. இவை எல்லாம் முடிஞ்சு போச்சு. கிறிஸ்துவனுடைய பிறப்பு முடிஞ்சு போச்சு, ஊழியம் முடிஞ்சு போச்சு, பாடுகள் முடிஞ்சு போச்சு, மரணம், அடக்கம் முடிஞ்சு போச்சு, உயிர்த்தெழுதல் முடிஞ்சு போச்சு. இப்போ 2ஆம் வருகை. இந்த 2ஆம் வருகை பரியந்தமும் அதான் வேதம் சொல்லுது. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார். அவருடைய 2ஆம் வருகை பரியந்தமும் நீங்க கேட்ட ஒரு சின்ன ஒரு சுவிசேஷம், ஒரு தீப்பொறி மாதிரி கேட்ட ஒரு சுவிசேஷம், அது பற்றி எரிந்து அவர் வரும் அளவுக்கும் உங்களை அது நடத்தும். அது உங்களுக்கு தேவ பலனா. இது தெரியாது உங்களுக்கு, இது தெரியாது. நீங்க நினைப்பீங்க வேலையை பெருசா நினைப்பீங்க, அதான் பலன் நினைப்பீங்க, வியாபாரத்தை பலன் நினைப்பீங்க, குடும்பத்தை பலன் நினைப்பீங்க, உறவினர்களை பலன் நினைப்பீங்க, நண்பனை பலன் நினைப்பீங்க. ஆனால் இது ஒரு பலன் உங்களுக்குள்ள இருக்குன்றதை உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, உங்களை நடத்துகிறது தேவைப்பட. என்னைக்கோ கேட்ட ஒரு சுவிசேஷ வார்த்தை, அந்த சத்தியம் உங்கள் காதுக்குள்ள போய் உங்கள் இதயத்துக்குள்ள எழுதப்பட்டிருக்கு. அது தேவ பலனாக உங்களை வைராக்கியத்தோடு நடத்தியிருக்கு. இது ஆண்டவர் வருகை பரிந்தமும் இதை காத்துக்கொள்ளும், உங்களை நடத்தும், உங்கள் தேவை என்னவோ சந்திக்கும், எல்லாம் உங்களுக்கு பூர்ணப்படுத்தும், சம்பூர்ணப்படுத்தும், குறைவில்லாமல். இதோட 2ஆம் பாகத்தை வருகிற ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். எல்லாருடைய கண்கள் தலைவலி. அன்பின் பரலோகத்தின் பிதாவே, கிறிஸ்தவர்களுக்குரிய தேவ பலன் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்தார், நடத்தினார். நன்றி. இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த தேவ பலனுக்குரிய கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்தவர்களுக்குரிய அந்த ரட்சிப்பின் அஸ்திபாரமாக ஒவ்வொருவரும் அதில் வளரக்கூடியவர்களாக, அதில் நடக்கக்கூடியவர்களாக, அதை அனுசரித்து போகக்கூடியவர்களாக, அதில் பலன் பெற்ற அநேக ரட்சிப்புகள் நடத்தவர்களாக மாறட்டும். இன்றைக்கு இந்த தேவ பலன் அவங்க குடும்பத்துக்குள்ள கடந்து செல்ல, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டம், வம்பு, வழக்கு, மரண பயங்கரை நீக்கி, சத்துருவால் வரும் போராட்டத்தை நீக்கி, பரம சேனையின் தகப்பன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவங்க வீட்டுக்குள்ள கடந்து போய், நீரே வழியும் சத்தியம்
நீரை ஜீவனமாக இன்றைக்கு அந்த வீட்டுக்குள்ள அந்த இருள் மாற ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணும். கணவன் மனைவி கூட சமாதானம், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ள ஒரு சமாதானம், உற்றார் உறவினருக்குள்ள சமாதானம், விசுவாச தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒரு சமாதானம் இன்றைக்கு உண்டாகட்டும். சபைகள் கட்டப்பட்டும், சபைகள் வளரட்டும், அநேக ஜனங்கள் ரசிக்க அந்த பிள்ளைகள் வழிவாசலாக ஒரு காலத்தில் போய் சிறு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் ஸ்திரீகளையும் புருஷர்களையும் பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து பிள்ளைகளுக்கு தேவையான சகல படிப்பு ஞானம் அறிவு கீழ்ப்படுத்த சுகபடி தீர்க்க ஆயுசு கொடுத்து ஒவ்வொருவரையும் முதிர் வயசு வரைக்கும் நடத்துங்க. உங்கள் கரத்தில் ஒப்புக்கொள்கிறேன். பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவியை நாம் வாழ்த்தி ஆசிரியர்கள். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் தேவ பலனை தரித்துக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் சொந்த பிதாவே. கர்த்தர் உங்கள் அனைவரும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.